என்ன சமாச்சாரம்? என்ன சமாச்சாரம்? என்ன வந்திருக்கிற? நம்ம உண்ணமலம்மா கோயில திருவிழா போட்டு ஆமா மீதி காசு போன வருஷம் போட்டது. போன வருஷம் திருவிழா போட்டது. 3340 ரூபாய் 30 பைசா கொடுத்தோம். அந்த கணக்கெல்லாம் என்ன சாமி ஆச்சு நாட்டாமே? என்னது பைசா கணக்கு கூட கூடாது கேக்குறப்ப என்ன கணக்கு தான் ஏண்டா? ஆமா அப்படியே நான் ஏமாத்துன்னு நினைச்சிட்டியா? ஏண்டா கொடுத்தங்கதா? நான் 3333 ரூபாய் 30 பைசா கொடுத்தங்கதா. யார் இல்லன்னு சொன்னா என் மோன கல்யாணம் பண்ண மோனகாரன் ஜாவல புடிச்சறா. மோனகாரன் ஜாவல நீ மோனகாரனுக்கு கொடுத்தாச்சு. அது என்ன கணக்கு? மோனகாரன் உன் கல்யாணத்துக்கு நாட்டாம வச்சீங்க. மோன் கல்யாணத்துக்கு ஒரு காசு செலவு பண்ணலாமா நாட்டாமே? ஆமா கோயில் பண்ணதானே. ஏண்டா மோள அடிச்சான்னா என் பொண்ணு மாப்பிளைய மகனும் என் மருமகளும் ஊர்கால விடும்போது தெரு தெரு தட்டா மோள அடிச்சு போனா ஏன் வாச்சில மட்டும் மோள அடிச்சா? இல்ல இல்ல அது ஒரு ஜாவல புடிச்சு மோனகாரன் ஜாவல புடிச்சு அதெல்லாம் கணக்கு போட்டு கேக்குறா. அதெல்லாம் ஊர் பண்ணனும் ஊரேறி நாட்டு பண்ணனும் நாட்டாமே. சரி அது போட்ட வணக்கம். என்னப்பா என்ன சமாச்சாரம்? போன வருஷம் இந்த புளிய மரம் எல்லாம் கொட்டு ஊர் புளிய மரம் ஆமாங்க 5550 ரூபாய் 50 பைசா உங்ககிட்ட கொடுத்தமே. இந்த ஊர் பணம் என்ன நாட்டமாச்சு? இந்த புளிய மரம் ஊர் புளிய மரம் புளிய மரம் விடுது. ஆமா கொடுத்தனதா. ஏண்டா பைசா கணக்கு கூட கூடாது கேக்குறா. ஆமாங்க நாட்டாமே ஊர் பணம் இல்ல. அப்படி ஊர் பணம் தான் துண்டா உதால போடுடா. ஊர் பணம் துண்டா நான் அடிச்சு தரோம். நான் யாரை ஊர் அடிச்சு தரோம் ஊதாரி. அப்படி ஊர் பணம் துண்டா உதால போடும். என்னடாச்சு? ஊர் புளிய மரம் அது கணக்கு கொடுத்தீங்களா பரவாயில்ல? கொடுத்தனதா 5555 ரூபாய் 50 பைசா கொடுத்தனா. யார் இல்லன்னு சொன்னா என் மோன கல்யாணம் பண்ண ரேடியோ கட்ட ரேடியோ செலவு புடிச்சு அதுக்கு என்ன போச்சு? நாட்டாமே உன் மகனுக்கு ஒரு குடும்பத்துல ரேடியோ செலவுக்கு ஊர் பணம் கட்டி கொடுக்கறமா நாட்டாமே? ஏண்டா அந்த தெருவுல ஒரு ஆரண கட்டுன இந்த தெருவுல ஒரு ஆரண கட்டுன ஊரா கட்ட பாட்டு காட்டுங்க. ஏன் பொட்டாட்டி புள்ள மட்டும் பாட்டு காட்டுச்சு? ஏண்டா அதுக்கு கணக்கு பாட்டு கேக்குற கணக்கு ஏ பாரு நாட்டாமே. சரி இதான் போச்சு வணக்கம் நாட்டாமே. ஊரு கண்ணாடி விட்டு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆமா ஆமா போன வருஷம் 3333 பைசா கொடுத்தோம். இந்த பால்படி பணம் உடால கணக்கு கேக்குறப்பா அந்த பணம் நான் நாட்டமாச்சு. ஆமா கொடுத்தனதா. யார் இல்லன்னு சொன்னா என் மோன கல்யாணம் பண்ண பராணி செலவுல சோறாக பராணி செலவு போயிடுச்சு. அதுக்கு என்ன போச்சு? ஆமா 50 ரூபா 51 ரூபா வந்து ஒய் வச்சுட்டு ஊடிச்சன போய் சாப்பிட்டேன். வந்து வந்து சாப்பிடுச்சு. நான் ஊடி போட சாப்பிட்டேன். இல்ல என் பொட்டாட்டி போட சாப்பிடுச்சு. இல்ல கணக்கு என்னோட படம் ராஸ் கோல் இதுதான் இப்படி போச்சு நாட்டாமே. இதா ஒருத்தங்கிற அந்த வழக்கு தலைய என்ன பாச்சு? ஒண்ணு இல்ல இந்த வழக்கு தலைய நாட்டாமே என்ன பண்ணா? என் காட்டுல நான் இந்த மாதிரி ஆடுறதுக்கு வந்துட்டப்ப 3 தாரு வாழைத்தாரு வெட்டிட்டு போயிட்டான். இவன் தான் வாழைத்தாரு வெட்டிட்டு போயிட்டான். ராஸ் கோல் அடிச்சா பண்ணால ஓடிடணும். ஏண்டா அடுத்து வந்து நான் கட்டி போட அடுத்து வந்து நான் தார வந்து ஏண்டா ஒருத்த மாலை போறது இவன் போய் வாழைத்தாரு வெட்டி போய் திருடி போன ராஸ் கோல் அத மனுஷிக்காகவே வெட்டி விட்டான். ஏய் அடிச்சா பண்ணு போய்டும். சரி சரி படவா ஏண்டா பாரு வாழைத்தாரு வெட்டினுக்கு பாரு 3000 ரூபாய் ஃபைன் 30 தாரு கொண்டு பஞ்சாயத்துல போடு. சரி போட்டாரே கூடு போட்டு போடா 3000 பணம் கட்டற கட்டி தாரு பஞ்சாயத்துல கொண்டு போடா போட்டாரங்க. பையன் கொண்டு வந்து நான் சொல்ல மாட்டேன். நான் விட்டுட்டு இந்த பக்கம் ஆட்டுக்கு போயிட்டு நாட்டாம மேச்சேரி மேட்டூர் பக்கம் என்ன ஆச்சு? இந்த திருட்டு வக்கால ஒலி எவாது கையும் களவும் பிடிச்சிட்டு என்ன பண்ணா? என் பொண்டாட்டியும் இந்த அக்கறம் பாரு இந்த இளையும் என் பொண்டாட்டியும் கையும் களவும் பிடிச்சிட்டு 2 பேரும் படுத்துருந்தது நாட்டாம. பொண்டாட்டி எடுத்து விட்டானா? வக்கால ஒலி எவனா கல்யாணம் பண்றது? அடுத்த பொண்டாட்டி போய் கற்பழிக்கிறதுன்னா எப்படி பண்றது? ராஸ் கோல் எவாது நம்ம அண்ணன் விட்டு பையன் சரிப்பா என்ன பண்ற? 30 ரூபா வந்து பஞ்சாயத்து வச்சு இதெல்லாம் சரியான தீர்ப்பு நாட்டாம. என்ன சொல்ற? இதை நான் வெளியில நாடகத்துக்கு போயிட்டு என் பொண்டாட்டி கிடைச்சான்னு சொல்லி வந்து நாட்டாம கணக்கு சொன்னான். ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னா இப்படி ஒரு சாயமும் நியாயம் பேசுறீங்களே. என்ன பண்ண பேசுறேன்? வாழைத்தாருக்கு இவ்வளவு சொல்றீங்க. வாழைத்தாரு வீட்டுக்கு 3000 பையனு 30 தாரு பஞ்சாயத்து வந்து போடணும். ஒரு குடும்பத்துக்கு எடுத்தவனுக்கு ஒரு அடுத்த முன்னாடி போய் கற்பழிச்சவனுக்கு 30 ரூபாய் பையனு 3 கும்பிட்டு போனா என்னடா நான் இன்னைக்கு கணக்கு கேக்குறேன். இந்த நாட்டாம கணக்கு தெரியாதா? இந்த நாயம் தெரியாதா? நீ சட்டம் வைக்கிற சட்டம் படா ராசகோல். வாழைத்தாரு வெட்டி விட்டா வெட்டின வாழை துளுக்க மாடா? துளுக்காது. இல்ல துளுத்துதான் குளத்தன மாடா? இல்ல தாரு விட மாடா? ஏண்டா அதுக்கு தாண்டா 3000 பையன் பொண்டாட்டிட்டு போனா தானே
போனா வந்துட்டான். என்னடா போச்சு? என்ன போச்சு? என்ன குறைஞ்சு போச்சு? இல்ல அடுத்த நாள் எடுத்து வரட்டான். ஆமாம்மா பாருங்க நாட்டாம இன்னும் உதவாத பண்ணு தெரியும். ஏய் இன்னுமா எனக்கு பஞ்சாயத்து எனக்கு பஞ்சாயத்து சரி சரி